இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நன்னாரி சிறப்புங்க. இதுக்கு 50 கிராம் நன்னாரி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. 50 கிராம் நன்னாரிக்கு 1 லிட்டர் தண்ணீர் விடுறேங்க. இப்போ தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சுங்க. 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பை மீடியமில் வச்சுருங்க. கொஞ்சம் மெதுவாக கொதிக்கட்டும். இப்போ 20 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குங்க. நல்ல கலர் வந்துருச்சு. நம்ம இதில் எந்த கலருமே ஆட் பண்ணல. அந்த நன்னாரியோட ஒரிஜினல் கலரே வந்திருக்கு. இப்போ இது ஆல்மோஸ்ட் 1/2 லிட்டர் பக்கமாக குறைஞ்சிருச்சுங்க. இன்னொரு 10 நிமிஷம் பக்கமாக கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ 1/2 மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சுப்பா. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக 1/2 லிட்டரே இருக்கணும்னு இல்லை, முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல. தண்ணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துணி போட்டு வடிங்க. ஏன்னா அதில் சில நேரம் மண் இருக்கும். அந்த மண் வந்து துணினா அப்படியே நின்றுக்கும். வெறும் ஃபில்டரில் வடித்தா கொஞ்சம் மண்ணோடு இருக்க மாதிரி இருக்குங்க. ஒரு துணியில் வடித்தா நல்லது. வடிதட்டில் ஹோல்ஸ் பெருசாக இருக்கனால ஒரு துணி போட்டு நம்ம வடிச்சிருக்கோம். இந்த டஸ்ட் எல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி மெல்லிசான துணியில் வடித்தோம்னா அதெல்லாம் சுத்தமாக நின்றுக்கும். இல்லைன்னா இது மாதிரி மெல்லிசான வடிதட்டில் போட்டு வடிக்கலாங்க. நான் பிளாஸ்டிக்கில் வடிக்க வேண்டாம், சூடான தண்ணின்ட்டு துணி போட்டு வடிச்சிருக்கேன். இப்போ 1 லிட்டர் ஊற்றி வச்ச தண்ணி 1/2 லிட்டராக குறைஞ்சிருச்சு. இப்போ கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த நன்னாரியோட கலர் அப்படியே அழகாக வந்திருக்குங்க. இதில் 800 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதில் 1/2 மூடி லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம இப்போ அந்த நன்னாரி தண்ணியில் ஊற்றணுங்க. ஏன்னா ஒரு 500 ml தண்ணிக்கு நம்ம நிறைய சர்க்கரை போட்டிருக்கோம். அது வந்து நம்ம பாகு காய்ச்சி வச்சிட்டோன்னா அப்படியே கட்டியாயிரும் அந்த பாகு. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் இப்போ நம்ம இந்த லெமன் ஜூஸ் ஊற்றணுங்க. உங்ககிட்ட சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டிங்கன்னா கூட போதும். இப்போ நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இது ரொம்ப கொதிக்க விட வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோங்க. இதுதான் நன்னாரி சிறப்புங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி இது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 6 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எப்படி இதை மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கப்பில் ஒரு டம்ளரில் ஒரு 1/4 கப்பு நன்னாரி சிரப் எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்ச சிரப்பை எடுத்துக்கோங்க. மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் லெமன் வேணும்னா ஒரு 2 சொட்டு புழிஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புழிஞ்சிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் கியூப் ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க. இதை இப்படி குடிச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சம்மருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இது ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.